வாட்டர் ஹார்டா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க என்னதான் பண்ணாலும் முடி கொட்டத்தான் செய்யும். சோ அதுக்காக தான் இந்த ஒரு ப்ராடக்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த ப்ராடக்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதுல எந்த விதமான டிடிஎஸும் குறையாது, கெமிக்கல் அல்ட்ரேஷனும் நடக்காது. ஆனா உள்ள ஒரு ஃபில்டர் கொடுத்திருப்போம். அந்த ஃபில்டருக்குள்ள போற தண்ணி வந்து அதாவது எனர்ஜைஸ் ஆகி இருக்கக்கூடிய மினரல்ஸ் வந்து டீஎனர்ஜைஸ் ஆகி நியூட்ரலைஸ் ஆகி வந்து கீழே வரும். அதனால இந்த ஹார்ட் வாட்டர் பிரச்சனை, முடி கொட்டுற பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வராது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, எல்லாமே ஓகே, நான் அக்செப்ட் பண்றேன். பட் நான் கேட்கறது என்னன்னா, லேப்ல டெஸ்ட் பண்ணி ஒரு சர்டிபிகேட் கொடுங்க. ஆனா இவங்க நம்பக்கூடிய அந்த நியூட்ரலைஸ் ஆகும் அப்படின்ற பாராமீட்டர் இருக்கு இல்லையா, அதை எதுலையுமே நீங்க மெஷர் பண்ண முடியாது. கடல்லே இல்லையா, லேப்ல கொடுத்தாலும் லேபோட பாராமீட்டர்ஸ்குள்ள அது வராது. ஏன்னா ஏதோ ஒன்று சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்ற பட்சத்தில் தானே லேப்ல டெஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க. இவங்க ஏதோ கற்பனையா அதுல நியூட்ரலைஸ் ஆகுது அப்படின்னா அதை எங்க இருந்து நாங்க போய் டெஸ்ட் பண்றது? சொல்லுப்பா. இதுக்கு வித்தியாசமா ஒன்று சொல்லுவாங்க, நுர வர்றதை வச்சு டெஸ்ட் பண்ணலாம், ஃபீல் பண்றதை வச்சு டெஸ்ட் பண்ணலாம், இல்ல முடி கொட்டுறது குறைஞ்சிருக்கும் அதை வச்சு டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. இதுக்கெல்லாம் வந்து எந்த விதமான ரெகுலேட்டட் பாராமீட்டரும் கிடையாது. இந்த மாதிரி ஹார்ட் வாட்டரை நியூட்ரலைஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லக்கூடிய டிவைசஸ் எல்லாமே வந்து எஃபெக்டிவ்னஸ் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ஆன்லைன் டேட்டா சொல்லுது. அண்ட் அக்காவும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான சோர்ஸஸையும் காட்டாம, அதுக்கான ரிசல்ட்ஸையும் காட்டாம, ஸ்டெத்தஸ்கோப்பை கழுத்தில் மாட்டிட்டோம்னா நம்மளும் டாக்டர் தான் அப்படின்ற எண்ணத்தில் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனை சொல்கிறாங்க. அதுக்காக இந்த ப்ராடக்ட்டை நான் வாங்காதீங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு செட் ஆச்சுன்னா வச்சுக்கோங்க, இல்லைன்னா ரிட்டர்ன் கொடுத்துருவேன். ஏன்னா ஏற்கனவே பட்டதே போதும். ஸோ அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம்.